வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தமிழ் வரலாற்றின் மகத்தான பயணத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். இன்று தமிழ்நாட்டின் வரலாற்று புகழைத் தொடர்ந்து நாம் ஒரு அழகான பயணம் செய்ய இருக்கிறோம். பழங்கால தமிழகம். தமிழகம் உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக அறியப்படும் திராவிட நாகரிகத்தின் மகத்தான பாகமாகும். சங்க காலம் முந்தைய 500 கிறிஸ்து முன்னர் முதல் 300 கிறிஸ்து வரை தமிழ் இலக்கிய வளர்ச்சியின் பொற்காலமாக இருந்தது. இந்த காலத்தில் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற நூல்கள் எழுதப்பட்டன. சோழ, சேர, பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்ட மகத்தான 3 பெரும் அரச வம்சங்கள். சேரர், சோழர், பாண்டியர். சோழர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் கடல் கடந்து ஆட்சி செய்தவர்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில் இவர்களால் கட்டப்பட்டது. பாண்டியர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியவர்கள். தமிழ் சங்கங்களை நடத்தி வளர்த்தனர். சேரர்கள் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஆண்டனர். சங்க இலக்கியத்தில் சேரர்கள் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்கள். பல்லவர் மற்றும் பாண்டியர்கள் 7ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவர்கள் மகாபலிபுரத்தில் சிற்பக் கலையில் சாதனை படைத்தனர். பாண்டியர்கள் மதுரை மீது மீண்டும் ஆட்சியை பிடித்தனர். சுல்தான்கள் விஜயநகரப் பேரரசு, நாயக்கர்கள் பிற்காலத்தில் தில்லி சுல்தான்கள், விஜயநகரப் பேரரசு, மராத்தியர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். மதுரை நாயக்கர்கள் கோவில்களை எழுப்பி தமிழக கலாச்சாரத்தை செழிக்க வைத்தனர். இந்திய விடுதலைப் போராட்டம். பிறகு வந்தார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள். தமிழர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், சுப்பிரமணிய பாரதி, வே.யு. சிதம்பரம் பிள்ளை போன்ற தியாகிகளின் தலைமையில் விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றது. தற்போதைய தமிழகம். இன்று தமிழகம் இந்தியாவின் முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. கல்வி, தொழில், சினிமா, கலாச்சாரம் என்று பல துறைகளில் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. முடிவுரை: தமிழகத்தின் வரலாறு பெருமைக்குரியது. இந்த வரலாற்று அடையாளங்களை நாம் நினைவில் கொண்டு நமது பாரம்பரியத்தை பாதுகாப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். MIC